எப்பப்பா சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு, ஓட்ட வர மாட்டேங்குது. ஏமா அம்மா வேற அப்படிடாப்பா. அடே எவன்டா அவன் போன் அடிக்கிறது இந்த நேரத்துல? இருக்கா யாரும் பார்ப்போம். அடே மண்டவோடு, நான் வீட்டில் இல்லாதப்ப ஏன்டா வீட்டுக்கு வந்தேன்? ஐயோ நாய்க்கு வர சோடு போடலையே. இனி அவனை வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கையா பண்ண போகுது. ஐயோ வெறியா இருக்குது என் நாய் வேற. ஐயோ இரு 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 அப்பாடா எப்படின்னு புச்சாத்துறா சாமி. ஆனால் இது நம்மளே வச்சு போடுமே. வெயிட் பண்ணி ஐயோ நம்மளே கிடைக்குதே. ஐயோ மண்டவோடு வீட்டுக்குள்ள போடா டக்குடா போடா டே. அப்பா சாமி எப்படின்னு வந்துச்சுடா. ஏன்டா மண்டவோடு எதுக்குடா வந்த வீட்டுக்கு நான் இல்லாதப்ப? ஏண்டா இந்நேரம் வரலன்னா அவ்வளோதான்டா நீ. மண்டவோடு என்ன சொல்ற? உண்மையா நம்ம கேமுக்கு அப்டேட் வந்துக்கிட்டா? அடா ஆமா ஆமா மகளே, இப்போதான் நம்ம கேமுக்கு அப்டேட் வந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளகின் ஆப்புக்கு சீக்கிரட்டா ஒரு அப்டேட் வந்திருக்கு மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஸோ வணக்க மக்களே, இனி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளகின் அப்டேட் பற்றியும் அப்புறம் நம்மளுக்கு இந்தியன் பைக்ஸில் அப்டேட் வந்துச்சுல அதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் நிறைய சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக தயவு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக பார்த்துட்டு கேமில் போய் அப்டேட் பண்ணி ஜாலியாக விளையாடுங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளகின் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிட்டோம் மக்களே. சரி வாங்க என்ன புதுசாக வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு வெஹிக்கிள்ஸ் பார்த்தேன், அடுத்தது அனிமல்ஸ் பார்த்தேன், அடுத்தது சீட் கோட்ஸ் பார்த்தேன். எதுவுமே புதுசே வரல. அப்புறம் எதுக்கிட்ட அப்டேட் விட்டீங்க? ஒருவேளை ஏமாத்திட்டானுங்களோ? இருங்க வேற எதுன்னு பார்க்கலாம். ஆர்ஜிஎஸ் மோட் பார்க்கலாம். இதுலேயுமே எதுவும் புதுசாக வந்த மாதிரி தெரியலையே. அப்புறம் எதுக்குடா அப்டேட்டு? சரி இருங்க பிளேயர் மோட்ல ஏதாச்சும் ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன்லாம் வந்துக்குதான்னு பார்க்கலாம். இதுலேயுமே எதுவுமே வரலையா? அதே கேரக்டர் தான் இருக்குது. சேலஞ்ச் போர்ட்லேயும் அதே தான் இருக்குது. அப்போ எதுக்குடா அப்டேட்டு? ஓ கீழே பாருங்க டெக்ஸ்டர் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடே இதுக்கு எதுக்குடா? இதுனடா ஒரு புதுசாகுதே அப்படின்னு கேட்பீங்க. இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படிலாம் கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சீக்ரெட் சீட் கோட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிட்டி எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் பேரை கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு. ஸோ ஓகே ரைட்டு மக்களே. ஸோ ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்டர் மோடை வந்து எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரது அப்படின்றத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ கேமுக்குள்ளே போயிட்டு இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கேமில் இருக்க கிராஸோட கலர். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம கேமில் இருக்க புல்வெளி இருக்கும். ஓகேவா? ஐயோ எங்கட உழுந்துட்டான் டேய் பிராங்க்லினே டேய் அடே போச்சா. ஓகே அட்லாஸே வந்துட்டான் ஓட்டினான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த பிளகின் ஆப்பில் போய் இந்த கிராஸ் இருந்துச்சுல அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு நெட் ஆன் பண்ணணும். இதுக்கு மெயினாக நெட் ஆன் பண்ணி வச்சா தான் இது ஒர்க் ஆகும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் சொல்கிற சீக்ரெட் சீட் கூட போடுங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஐசி அப்படின்னு போடுங்க. என்னது ஜிஐசி அப்படின்னு போட்டுக்கோங்க. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி நெட் ஆன் பண்ணால் மட்டும்தான் வேலைக்காகும், இல்லைனா வேலைக்கே ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி நெட்டு காசு இருக்கணும், நெட்டில் இது இருக்கணும். ரீசார்ஜ் பண்ணாமல் நீங்கள் நெட் ஆன் பண்ணிட்டு போட்டாலும் ஒர்க் ஆகாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கேமுக்குள்ளே போய் பார்க்கலாம். அடே அட்லாஸ் என்னோட இது சூப்பராக இருக்கேடா, வேற லெவலுக்கு இதோட கிராபிக்ஸ் எப்படா கலர் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளகின் ஆப்பில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, கிராஸ் மட்டும் இல்லை, ஸோ ரோடு ஸோ டைல்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளகின் ஆப்பில் இருக்குது. போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன சொன்னால் அதே மாதிரியே போயிட்டு இதில் இருக்கிறது போட்டுக்கோங்க. சரி இப்போ இதுக்கு இருக்கிற மட்டும்தான் நம்ம போட முடியுமா? வேறு ஏதாச்சும் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா போடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லாவா மோடு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ மோடு அந்த மாதிரிலாம் கொண்டு வர போகிறோம் நம்ம கேமில். எப்பட்றா உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மக்களே, அது எப்படின்றத நம்ம வீட்டில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது கேமில் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ மோடை வந்து பார்த்தீங்கன்னா லிங்கை வந்து உள்ளே பேஸ்ட் பண்ணி சீக்ரெட் சீட் கூட போடுவோம். ஸோ வாங்க ஸ்னோ மோடு வருதா அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் கடைசியாக உங்களுக்கு இது நான் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ மோடோட லிங்கை போட்டாச்சு. அடுத்த சீக்ரெட் சீட் கோட் ஜிஐசி, அதே ஜிஐசி தான் போடணும். ஓகே போட்டாச்சா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் விட்டு வெளியே வந்து திருப்பி ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு வரலாம் வாங்க. ஓகே என்னோட அது டேய் அடே என்னோட உண்மையாகவே ஸ்னோ மோடு வந்துருச்சு நம்ம கேமுக்குள்ளே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, எப்படி இருக்குது? மாசாக இருக்குதா? இங்கே பாருங்கள் ஒரிஜினல் ஸ்னோ பார்க்க செம்மையாக இருக்குது. அடேங்கப்பா கிறிஸ்மஸுக்கு லீவில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் போன மாதிரியே இருக்குதுடா, செம்மையாக இருக்குதே. இங்கே பாருங்களேன், ஆஹா சூப்பர்ரா, அருமைடா. ஓகே மக்களே. ஸோ இதே மாதிரி லாவா மோடு அப்படின்னு நிறைய இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு லாவா மோடு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது இதோட பயங்கரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி போடுறதுன்றதை நான் லாவா மோடுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாவா மோடு போவோம். ஸோ லாவா மோடும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், பட் இன்னும் பார்க்க ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். சரி ஓகே, அது எப்படி போடணுன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸ் தான். நீங்கள் சீட் கோடை போடுறீங்க, லிங்கை பேஸ்ட் பண்ணுறீங்க, அப்புறம் சீக்ரெட் சீட் கோடை போடுறீங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஓகே ஓகே மக்களே. ஸோ இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சீக்ரெட் சீட் கோடை போடுவோம் வாங்க. ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வாங்க அப்படியே நம்ம யூஎஃப்ஓ லேண்ட் பண்ணிடலாம். பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், அருமையாக
இருக்குது. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் காஷ்மீரில் இந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து வாங்க இப்போ நம்ம லாவா மோட பார்ப்போம். ஸோ என்னோட டேய் உண்மையாக லாவா மோடா? ஆமாம் மக்களே, இங்கே பாருங்க, வா செம்மையாகுதுல. ஸோ இது எல்லாமே எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது நம்ம கேமுக்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் முன்ன சொன்ன கிராஸ் சேஞ்ச் பண்ணுறது, ரோடு சேஞ்ச் பண்ணுறதுலாம் ப்ளகின் ஆப்ஷன்லேயே இருக்குது. பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கேமில் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஸோ அதில் வந்து நான் இதோட லிங்க் ரெண்டுமே கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ராசஸாக பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி குரூப்பில் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேரை போடுங்க, வரும். ஸோ அதில் வந்து சேர்ந்துக்கோங்க வாட்ஸ்அப்பில் வந்து. அப்படி இல்லைனா லிங்க்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று பார்க்கலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா டெசர்ட் மோடு மக்களே. ஸோ பாலைவனம் பாருங்களேன், அப்படியே பக்கா பாலைவனம் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து நான் நிறைய கொண்டு வரேன். ஸோ வேணுன்னா சொல்லுங்கள், அடுத்தது ஏதாச்சும் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கோசரம் அதை நான் வந்து செஞ்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது என்ன வேணும், சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் மோடு, ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது, என்ன வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ரைட்டு, இது மட்டும்தான் இப்போ அப்டேட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கேமுக்கு அப்டேட் வந்துருச்சு, அது நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் எக்ஸாம் இருந்துச்சு இப்போ தான் நான் பார்க்குற இந்த வீடியோனா அப்டேட் பண்ணிக்கோங்க போய் கேமை. ஸோ அடுத்தது நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சிட்டி வந்திருக்கு, அதை நான் போன வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது சும்மா பயங்கரமாக இருக்குது. நானே பார்த்தீங்கன்னா அது வந்துச்சானே தெரில, ஏன்னா அப்படி ஒதுக்குப்புறமாக வந்திருக்கு. ஏன்னா எப்படி கேட்குறதுனா சொல்கிறதுனா, இங்கேருந்து ட்ரெயினில் ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் அந்த சிட்டிக்கே போக முடியும். பட் அது நம்ம ஊரில் தான் இருக்குன்னு தெரியாமல் போச்சு மக்களே. ஓகே, ட்ரெயின் வந்துருச்சு. இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இருக்க நியூ சிட்டிக்கு போக போகிறோம். நான் கூட சரி நியூ சிட்டி தனியாக ஊருன்னு பார்த்தா, நம்ம ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது மக்களே. அந்த இடத்துல அந்த நியூ சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பதுக்கி வச்சிருக்கோம், பதுக்கி. சரி ஓகே வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது அந்த சிட்டி அப்படின்லாம் போட்டிருக்கானுங்க. ஸோ அந்த சிட்டிக்குள்ளே ஏதோ போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் ஏதோ புது வீடு நம்மளுக்கு இருக்கான்னு பார்ப்போம். ஏதாச்சும் சீக்கிரட்டாக ஹவுஸு, போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கான்னு போய் செக் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்து கிளம்பியாச்சு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா சிக்கு அப்படின்ட்டு நம்ம போகலாம் வாங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம். ஸோ வந்தாச்சு அந்த இடத்துக்கு. ஸோ இங்கடா கார் நிறுத்தி வச்சிருக்கான். டே ட்ரெயின் ஒருத்தர் டே ஒன்னே தாண்டா டே அடப்பாவி ஒரு கேட்டு போட்டிருந்தா இந்நேரம் அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாமே. ஷெட் ஓகே விடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனலுக்குள்ளே போகிறோம் மக்களே. இந்த டனலுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த நியூ சிட்டியே ஆக்சுவலாக இருக்குது. சரி ஓகே, நம்ம டனலில் விட்டு வெளியே வந்துடுச்சு. இந்த நியூ சிட்டிக்கு போயிட்டு புது ஹவுஸு, போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் ஸ்டேஷன், ஜிம்மு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்ட்டு போய் பார்க்கலாம். ஆனால் பார்க்க பயங்கரமாக பெரிய சென்னை பெங்களூர் போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. வாங்க நம்ம வந்து பற்றி பார்க்கலாம். ஆஹா உள்ளே பாருங்களேன், பெரிய பெரிய பில்டிங்காக கட்டி வச்சுருக்கான். அடேங்கப்பா பயங்கரமாக இருக்கே. ஆனால் நான் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தேன் மக்களே, பெரிய பெரிய பில்டிங் மட்டும்தான் இருக்குது தவிர உள்ள ஒரு வீடு, ஒரு தோட்டம், ஒரு காடு கீடு எதுவுமே இல்லை. சும்மா பில்டிங் மட்டும்தான் இருக்குது. சப்போஸ் இங்கே அட்லீஸ்ட் ஒரு ஹவுஸ் ஆச்சும் கட்டி வச்சிருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃப்ராங்க்லினுக்கு ஏதாவது ஒரு 3வது வீடு, அடுத்தது ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இந்த ஊருக்குள்ளே ஏதாச்சும் கட்டியிருக்கலாம். எதுவுமே இல்லை மக்களே, மொக்கையாக முடிச்சுட்டானுங்க. சரி ஓகே ரைட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரை நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம், பட் அது வரவே இல்லை. என்ன ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமில் மேப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்லை மக்களே. ஸோ அந்த மேப்புன்ற ஆப்ஷன் வந்து மேபி அடுத்த அப்டேட்டில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கேம் அப்டேட்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ கேமில் வந்து பார்த்திங்கன்னா புது அப்டேட் வந்துச்சுல. ஸோ அந்த அப்டேட்டை பற்றி ஓவராக ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் நிறைய பேர் நம்ம வீடியோ புதுசாக பார்ப்பீங்களே, ஸோ அவங்களுக்கு ஓசரம் டக்குன்னு பார்த்துடலாம் என்னென்ன வந்திருக்கு ஓவரால் அப்படின்ட்டு பார்த்துட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு ஓகே, பார்க்காதவங்களுக்கு இப்போ நான் அத்தனை புது சீட் கோடு என்னென்ன வந்திருக்கு எல்லாத்தையும் இப்போ நான் டக்குன்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம கேமில் வந்து பிளகினோட அப்டேட் பற்றி பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம கேமில் வந்து அப்டேட்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க கேமில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1820 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது லேண்ட் க்ரூசர் கார். ஸோ இது பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்குறவங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் பிளாக் கலர்லாம் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ரியல் காரில் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி சொயிங் அப்படின்னு போகிற மாதிரியே இருக்குது. சரி இருங்க உங்களுக்கு நான் ஓட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் உள்ள டிவிலாம் வச்சுருக்கான். ஓடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடும். ஆனால் எப்படி ஓடும்? ஒன்றும் ஓடாது. இது எப்படி ஓடும்? நம்ம கேமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 MB கேம் தானே. அதில் டிவி ஃபேனு ஏசிலாம் ஓடணுன்னா என்னத்துக்கு ஆகுறது? ஓகே இருங்க, இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள நல்லா இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க மக்களே, சன்ரூஃப்லாம். ஸோ அடுத்ததோட சீட் கோடை சொல்கிறாங்க. அடுத்த சீட் கோடை என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 06
06 அப்படின்னு போடுங்க. ஸோ இந்த சீட் கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது UFO. நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லிட்டோம், இது ரெண்டுமே சொன்னோம் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரியே வந்துருச்சு. ஸோ UFO என்ன ப்ரோ பச்சை கலரில் சாணி மாதிரியே இருக்குது அப்படின்னு தானே கேட்பீங்க. ஆமாம் மக்களே, அதை பார்க்க பச்சை கலர் சாணி மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து கலர் சேஞ்ச் முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. இதை வச்சு தான் நம்ம ஓட்டி ஆகணும். ஓகே, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ புய்யின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டலாம் மக்களே. ஹேண்டிலிங்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே மக்களே, பறக்கும் தட்டு. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவி ஆன் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இது வந்து வந்துருச்சு, நம்ம சொன்ன மாதிரி அதே மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்கை நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் கேமில். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா MIC அப்படின்னு ஒரு சீட் கோட் போட்டணும். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன லிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். பட் டிவி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகாது, வீடியோ ப்ளே ஆகாது. இந்த மாதிரி ஃபோட்டோ வேணால் போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து ஒரு சீக்ரெட் அப்டேட் வந்துருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா காரில் பேக் லைட் எரியிற மாதிரி. அதுவும் இந்த காருக்கு மட்டும்தான் அது எரியும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், பேக் லைட் எரியும், ஃப்ரண்ட் லைட் எரியும். ஸோ ஃப்ரண்ட் லைட் ஆல்ரெடி மோஸ்ட்டாக நிறைய கார் எரியும், பட் பேக் லைட் எரியிற மாதிரி இந்த காரில் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது இன்னொரு சீக்ரெட் அப்டேட் இருக்குது, அது ஆல்ரெடி நம்ம பற்றி பேசினது தான். என்னன்னு கேட்டிங்கன்னா பைக்கு ஓடணும் நம்ம சிட்டியில். ஸோ இத்தனை நாள் கார் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா KTM பைக்கு, அப்புறமேட்டு இன்னொரு பைக்கும் ஓடிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து குட்டி குட்டி சீக்ரெட் அப்டேட்ஸ் மக்களே. ஸோ அடுத்தது என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏலியன் மோடலை வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான். இதுதான் நம்ம கேமில் வந்து இது வரைக்கும் வந்து அப்டேட்ஸு, புது அப்டேட்டு, ப்ளகின் அப்டேட்டு எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நீங்களும் லைக் போடுங்க. ஸோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க புது இந்தியன் பைக்ஸ் விளாட்றவங்களுக்குலாம். ஸோ அப்போ தான் என்னென்ன அஃபிஷியலான அப்டேட் வந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை, see you, குட் நைட் கைஸ்.